அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் அந்த நூலில் 247 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 248வது பதிவு, பாடல் எண் 247. இப்போ இந்த பாடலில் சனி பகவானுடைய மகா தசையில் சந்திர பகவானுடைய புத்தி நடத்துகிற காலம் எவ்வளவு, அதனால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். காணவே காரி திசை சந்திர புத்தி, கணமில்லா மாதமது 19 ஆகும். தோணவே அதன் பலனை சொல்ல கேளு, தோகையரும் சண்டையதால் துன்பம் காண்பர். பூணவே பூமி முதல் பூணாரங்கள், புகன்றதொரு தனமுதலும் சேதமாகும். ஆகவே அலைச்சலதும் உண்டாம் பாரு, அளவில்லா பேயதுவும் கூடிக்கொள்ளும் அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கிறார். அப்போ காணவே காரி திசை சந்திர புத்தி, கணமில்லா மாதம் அது 19ங்கிறார். 19 மாதம் சனி திசையில் சந்திர புத்தி, கணமில்லா மாதம் அது அப்படின்னு சொல்றதுனால ஒரு பெரிய அளவில் ஜாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சுட்டி காட்டிடுறார். அடுத்து 2வது அடியில் சொல்லும்போது தோணவே அதன் பலனை சொல்ல கேளு, தோகையரும் சண்டையதால் துன்பம் காண்பர் அப்படிங்கிறார். அப்போ குடும்பத்தில் இருக்கிற மனைவி மக்கள் பெண்கள் அவங்க சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள்னால துன்பங்களை அடைவாங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த சனி தசையில் சந்திர புத்தியில் ஜாதகன் மட்டுமல்ல, ஜாதகனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கும் அந்த துன்பங்கள் வரும். துன்பங்கள் எப்படி வருங்கிறத சொல்றார். சண்டை சச்சரவு வம்பு வழக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அதனால மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறார். 3வது அடியில் சொல்லும்போது பூணவே பூமி முதல் பூணாரங்கள், பூணவே அப்படின்னு சொன்னா பூட்டி கொள்ளுது. இப்போ பெண்கள் எல்லாம் நகை நட்டுகள், கழுத்து, காது, இடுப்பு ஒட்டியானம் இந்த மாதிரி அணிகலன்களை பூண்டுறது. பூணவே பூமி முதல் அந்த ஜாதகனுடைய நிலபுலன்கள், வீட்டு மனைகள், பூண் ஆரங்கள், பூணக்கூடிய ஆரங்கள், அணிகலன்கள் சேதமாகுங்கிறார். புகன்றதொரு தனமுதலும் சேதமாகும். அப்போ பூமி ஆண்களும் பெண்களும் அணியக்கூடிய அணிகலன்கள், தனம், செல்வம், பணங்காசு, சொத்து சுகங்கள் இதெல்லாம் சேதமாகக்கூடிய காலமாக நடக்கும் அப்படிங்கிறார். ஆகவே அலைச்சலது உண்டாம் பாருன்னு 4ஆம் அடியில் சொல்றார். ஆக இந்த மாதிரி சேதங்கள் ஆவதனாலையும் சனி பகவானுடைய மகாதசையில் அந்த சந்திர புத்தியினுடைய அந்த காலத்தில் ஜாதகனுக்கு அலைச்சலது ஆகும். அலைச்சலதுன்னா ஆதாய அலைச்சலும் இருக்குது, வெட்டி விரயத்துக்காக அலைச்சலும் இருக்குது. இது வீண் அலைச்சலத்தான் சுட்டி காட்டுது. நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, ஏதாவது ஒரு வேலை பரபரப்பாகவே அலையக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்து அந்த ஜாதகனுக்கு ஆதாயம் இல்லாத அலைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அடுத்து அளவில்லா பேயதுவும் கூடிக்கொள்ளும் அப்படிங்கிற போது அந்த ஜாதகனுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிதானத்தை சிதறடிக்கிறது. பொதுவாக சந்திரனும் சனியும் சேர்ந்தா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில். சந்திரனை சனி பார்த்தாலும் சனியை சந்திரன் பார்த்தாலும் அது அந்த புணர்ப்பு தோஷத்தில் பாதிக்கும், மன உளைச்சலை உண்டாக்குறது தான். பாருங்க, யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அவங்க ஒரு அரை மணி நேரம் கூட நிதானமா ஒரே சிந்தனையில் இருக்க விடாது. சந்திரன் மனோகாரகன். அப்போ மனோகாரகனை நிம்மதியாக சிந்திச்சு ஒரு இடத்துல நிதானமாக ஒரு காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டார். சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்க ஜாதகத்துக்குரிய சின்ன குழந்தைகள் கூட நினைவாற்றலை கெடுத்து விட்டுருவார், மெமரி பவர் பாதிக்கும். இந்த மன உளைச்சல் அதைத்தான் இங்கே பேய்ங்கிற வார்த்தையினால புலிப்பாணி சித்தர் சுட்டி காட்டுறார். ஆக சனி தசையில் சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் மனோகாரகன் சந்திரன் என்பதால அந்த மனோபலம் கெடும். மனோபலம் கெட்டாக பேய் பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்க வேண்டியிருக்கும். ஆக எந்த ஒரு ஜாதகருக்கு சனி தசையில் சந்திர புத்தி நடக்குதோ அந்த ஜாதகர் தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கூட மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு அதனுடைய துன்பத்தை அடைவார்கள்னு இந்த பாட்டில் சொல்கிறார். தசை நடத்துகிற கிரகத்தினுடைய பொதுவான காரகத்துவமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய பொதுவான காரகத்துவமும்
அந்த காலங்கள்ல அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான துன்பத்தை தருங்கிறத மெயினா எடுத்து சொல்றார். எதுக்கு சொல்றாருன்னா பயமுறுத்துறதுக்காக இல்லை, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற அக்கறையில புலிப்பாணி சித்தர் இந்த மாதிரி தசாபுத்தியினுடைய பலாபலன்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடம் சனி பகவானுடைய மகாதசையில செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற காலம், எந்த மாதிரியான பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்குங்கிறத அலசி ஆராய்வோம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.